வணக்கம். நான் அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியினுடைய மாநில தலைவர் முள்ளூர் தியாகு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி என்ற கிராமத்தில் அம்பேத்கர் சிலை என்பது அந்த பட்டியலின மக்களால், பட்டியலின இளைஞர்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லா இடத்திலும் அம்பேத்கர் நின்று கொண்டிருக்கிறார். புத்தகத்தை, அரசியல் சமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறார். ஆனால் கெங்கவள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் சிலை என்பது இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்தின் மேலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கால் மீது கால் போட்டு உட்கார்ந்திருக்கிறார். கையிலே அரசியல் சாசன புத்தகம் இருந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த பிரச்சனை கிளம்புகிறது என்று சொன்னால், அவர் உட்கார்ந்து இருக்கின்ற கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து எங்கள் கிராமத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று ஆதிக்க சாதியினர் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு கோபம் அதனால் தான் வருகிறதா? ஒரு மனிதனுடைய குறியீடு இவர் இப்படி இருப்பார் அப்படி என்று. அம்பேத்கர் பெரும்பாலும் பாராளுமன்ற விவாதங்களில் எடுத்துக்கொண்டாலும் சரி, சாதாரணமாக உட்கார்ந்தாலும் சரி, அவர் கால் மீது கால் போட்டு தான் உட்கார்ந்திருப்பார். அவர் கால் மேல அவர் கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த ஸ்டில்ல அந்த இளைஞர்கள் விரும்புகிறார்கள். எடுத்து போட்டு சிலையை வடிவமைத்து திறப்புலா செய்யறான். இதுல உனக்கு என்ன வருத்தம்? மாடு மேய்க்கிற மாதிரி குச்சி வச்சுக்கிட்டு ஒரு தலைவர் இருக்கிறான்னா அவனை மாடு மேய்க்கிற மாதிரி தான் குச்சி வச்சுக்கிட்டு தான் போட முடியும் சிலையை. ஆனால் அதுல வித்தியாசப்படுத்தி அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன புத்தகத்தை கையில வைத்திருக்கிறார். அதனால அரசியல் சாசன புத்தகத்தோடு கால் மீது கால் போட்டு உட்கார்ந்திருக்கிறார். இதுதான் இங்க பிரச்சனை. அப்படி பிரச்சனை நினைந்து அந்த சிலை என்பது திறக்கப்படுகிறது. அப்படி திறந்த சிலையை அரசு, திமுக அரசு மூட வைக்கிறது. இது மூடி கிடக்கிறது. இது பிரச்சனை கிளம்புகிறது. இன்றைக்கு சமூக நீதியினுடைய மந்திரி, தமிழ்நாட்டினுடைய மந்திரி வன்னியரசை சந்தித்து அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இது மாதிரி சிலை என்பது அடைத்து கிடக்கிறது, நாங்கள் திறந்த சிலை அடைத்து கிடக்கிறது, நீங்கள் திறக்க உத்தரவிடுங்கள் என்று சொல்லுகிறார். வன்னியரசு அமைச்சர் அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்து விடுகிறார். அந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கடிதத்தை கொடுக்க சொல்லி அந்த கடிதத்தை கொண்டு வந்து அந்த மக்கள் கலெக்டரிடம் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த பிரச்சனை என்பது கிளம்புகிறது. அதற்கு பிறகு தன்னெழுச்சியாக அந்த சிலை என்பது திறப்பதற்கு அந்த மக்கள் முயற்சி செய்கிறார்கள். இது ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு அரசியல் சாசனத்தை எழுதியவர் இன்றைக்கு இயேசுநாதருக்கு பிறகு உலகத்தில் ஒரு அதிகப்படியான சிலை இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒன்று இருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கராகத்தான் இருக்கும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்.